அல்லேலூயா. நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனம். லேவியராகமம் 25:19 நாம வாசிப்போம். பூமி தன் கனியை தரும், பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள், அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புது வருஷம் வரும்போது அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு பரபரப்பு ஒன்று தொற்றிக்குது. புது வருஷம் வந்த உடனே ஒரு சந்தோஷம் ஒன்று வருது, ஒரு நம்பிக்கை பிறக்குது அவங்களுக்கு. பாருங்களேன், உங்களில் நம்ம ஊரில், அதாவது நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள்லேயே சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷம் பிறக்கும் போது இந்த பஞ்சாங்கம்லாம் வாங்கிடுவாங்க. வர வருஷம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, எப்பெல்லாம் நல்ல நாள் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம். அதில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, எங்கேயாவது தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் போய் கேட்பாங்க. நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா உடனே 2026 நிறைவேற போகும் தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு உடனே நம்மளால அங்கே போயிடுவான். அங்கே போய் உட்காந்து குறிப்பிடுப்பான் பாருங்க, எல்லாம் வரிசையாக எடுப்பான். 26ல் என்னென்ன நடக்க போகுது, எங்கே யுத்தம் வரப்போகுது, எங்கே சுனாமி வரப்போகுது, எங்கே கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு அவன் சொல்றதெல்லாம் நம்மால் கேட்டுக்கிட்டே இருப்பான். இதில் இவனுக்கு என்னன்னா, நமக்கு ஏதாவது சொல்றாரா அப்படின்னு கேட்கறது தான். கவனிங்க, வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது. சொப்பனக்காரன் சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை சொல்லுவானாக. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரங்களில் இந்த தரிசனக்காரர்கள் சொப்பனக்காரர்களை விட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது இல்ல, இது ஒரு மாறாத தீர்க்க தரிசனம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடிச்சு உங்க கையில இருக்கிற வேதம் இருக்கு, அது ஒரு மாறாத தீர்க்க தரிசனம். பிரைஸ் காட், அல்லேலூயா. என் வார்த்தை உள்ளவன் அந்த வார்த்தையை பேசணும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் எதையோ வச்சு கணிக்கிறாங்கல்ல, கிரகங்கள் மாறுகிறத வச்சு, சூழ்நிலைகள் மாறுகிறத வச்சு, எண்களை வச்சு, எதையோ வச்சு கணிக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள், ஒரு விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் எதை வச்சு நம்முடைய வாழ்க்கையை கணிக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை கணிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவனுடைய வார்த்தையில என்ன எழுதி இருக்குதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பலிக்குமே தவிர வேற எந்த தனி மனிதனுடைய எண்ணங்களோ திட்டங்களோ நினைவுகளோ நம்முடைய வாழ்க்கையில பலிக்க போறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க போகிறது. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே தான் நம்முடைய சபையில எப்பவுமே இந்த தேவனுடைய வார்த்தையை நாம அதிகமா முக்கியப்படுத்தி அதுல என்ன எழுதியிருக்கோ அது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பலிக்கும் என்கிற நம்பிக்கையோட பிரசங்கிக்கிறோம். அது பலிக்க வேண்டும் என்று நாம ஜெபிக்கிறோம். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. அப்படித்தான் இந்த நாள்லயும் பாருங்க, வேதாகமத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல வாக்கு தத்தங்கள் நமக்கானவைகள். தேவன் கொடுத்திருக்கிற பல வாக்கு தத்தங்களுக்கு நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள் ஆயிட்டோம். என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே கர்த்தர் நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆகவே பிரத்யேகமாக இந்த ஆண்டுக்கு இதுதான் வார்த்தை, இந்த மாசத்துக்கு இதுதான் வார்த்தை, இந்த நாளுக்கு இதுதான் வார்த்தை அப்படின்லாம் இல்லை. எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடிய ஒட்டுமொத்தமான வாக்குத்தத்த களஞ்சியமாக, வாக்குத்தத்த பெட்டகமாக, வாக்குத்தத்த புதையலாக தேவன் நம்முடைய கைகளில் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமம் வாக்குத்தத்த புதையல் அல்லது வாக்குத்தத்த களஞ்சியம். இதில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கத்தான் போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, சில வாக்குத்தத்தங்களை தவிர மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தான் நாம் இங்க வாசித்தோம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நான் உங்களுக்கு ரொம்ப அதை ஷார்ட்டா சொல்லணும்னா, நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? சுகமாய் குடியிருக்க விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். சரி, பாருங்க, இந்த லேவியராகம புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆண்டவர்
அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆசாரியர்கள் என்கிறதான ஒரு பிரிவினர்கள் இருந்தாங்க. அந்த ஆசாரியர்களுக்கு ஒரு ஒரு எப்படியெல்லாம் பலி செலுத்தணும், என்னெல்லாம் பண்ணணும், இந்த ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் பாவ நிவர்த்தி உண்டாக்கணும், குற்ற நிவர்த்தி எப்படி உண்டாக்கணும்ன்றதுக்காக ஒரு மேனுவல் சொல்லி கொடுத்தார். அந்த புக்கு தான் இந்த லேவியராகம புத்தகம். இந்த லேவியராகம புத்தகத்துல இந்த 25ஆம் அதிகாரம் அப்படின்னு அந்த அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த அதிகாரத்துல குறிப்பாக ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி சொல்லி இருக்குது. அது என்னன்னா, ஓய்வு வருஷம். எல்லாரும் சொல்லுங்க, ஓய்வு வருஷம். ஆமா, ஓய்வு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஜூப்ளி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூபிலி வருடம் அப்படின்னு அங்க தமிழ்ல இருக்கும். இந்த வருஷத்தை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஓய்வு நாட்களை ஒழுங்கா கை கொள்ளுவார்களானால், ஓய்வு வருஷங்களை ஒழுங்கா கை கொண்டா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்ன்றது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பூமி தன்னுடைய பலனை தரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி தன் பலனை தரும். இரண்டாவது, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். நான் அதை உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்காக இப்படி சொல்றேன். நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் திருப்தி ஆவீர்கள். நம்பர் 2, நீங்கள் திருப்தி ஆவீர்கள். ரிஜாய்ஸ், நீங்கள் திருப்தி ஆவீர்கள். திருப்தியாகி கழிப்பீங்க. அதான் அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமானது. நீங்கள் திருப்தி ஆவீர்கள். நம்பர் 3, மூன்றாவது, நீங்கள் திகையாமல் இருப்பீர்கள். நீங்கள் திகையாமல் இருப்பீர்கள். ரிலாக்ஸ். நம்பர் 3, ரிலாக்ஸ். கவனிங்க, நம்பர் 1 ரிட்டர்ன், நம்பர் 2 ரிஜாய்ஸ், நம்பர் 3 ரிலாக்ஸ். நீங்கள் கவனிங்க, முதல்ல திரும்ப பெறுவீர்கள், திருப்தி ஆவீர்கள். மூன்றாவது, நீங்கள் திகைக்க மாட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அந்த வசனத்தில் இருக்கிற 3 காரியங்கள். கவனிங்க, இந்த வேத வசனம் பூமி தன் பலனை தரும் என்று சொல்லுகிறது. அப்படின்னா பூமி சும்மாவே தராது. நல்லா கவனிக்கணும். இப்ப நாமெல்லாம் இந்த நாட்கள்ல விவசாயி, இங்க யாராவது விவசாயம் பண்றவங்க இருக்கீங்களா? கிடையாது. இந்த விவசாயிக்கு இதை சொன்னா புரியும். பாருங்களேன், விவசாயி போய் நிலத்துல அவன் வேர்வையை சிந்தி உழைச்சு உழுது நீர் பாய்ச்சி விதைச்சு களை எடுத்து பயிரெல்லாம் பண்ணிட்டு அது தன்னுடைய பலனை தரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாரு ஒரு விவசாயி. அப்ப அது பலன் தராம போயிருச்சுன்னு வைங்க, அந்த விவசாயிக்கு அவ்வளவுதான். என்னது, நம்ம பாஷையில சொன்னா தலையில அவர் துண்டை போட்டுக்குவார், இல்லைன்னா அவர் வயிற்றுல அடிச்ச மாதிரி ஆயிடும். அப்ப இந்த பூமி தன்னுடைய பலனை தரும்னு இங்க சொல்றாரு இல்லையா. ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் அந்த பூமி தன்னுடைய பலனை கொடுத்துச்சுன்னா அந்த பூமியை அவங்க என்ன பண்ணுவாங்க, தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க. நம்ம ஊர்ல இப்ப என்ன கொஞ்சம் நாள் என்ன வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது. ஆமா, பூமா தேவின்னு விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க பாருங்க. ஏன்னா நான் விதைச்சதெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, பொன்னா மாத்தி கொடுத்துருச்சு, நான் விதைச்சதெல்லாம் திரும்ப கொடுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப பூமி தன் பலனை தரும் நாங்க சொல்லப்பட்டிருக்கிறதுடைய பொருள் என்னன்னா, உன் பிரயாசத்தை உன் உழைப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா ஹானர் பண்ண போறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உழைச்சதுக்கான உன் வியர்வைக்கான பலனை கர்த்தர் உனக்கு திருப்பி தர போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சில நேரங்கள்ல நம்முடைய உழைப்பு அதிகமா இருக்கும், அந்த உழைப்புக்கான பலன் சில நேரங்கள்ல சரியா கிடைச்ச மாதிரி இருக்காது. நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்காது. நம்முடைய பிரயாசத்திற்கேற்ற பலன் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இங்க பூமி தன்னுடைய பலனை என்ன பண்ணும்னா கட்டாயம் உனக்கு தரும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பூமி தன்னுடைய பலனை தரும். நான் சொல்றேன், பூமி தன் பலனை தரும். அதாவது அது எப்படி சொல்றேன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார், இனிமே அது வரப்போகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அந்த காலம் சமீபமாயிருச்சுன்னு அர்த்தம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, காலம் சமீபமாயிருச்சு, பலன் வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நீ விதைச்சதுக்கான, நீ உழைச்சதுக்கான, நீ பிரயாசப்பட்டதுக்கான எல்லாவற்றினுடைய பலனையும் அறுவடை செய்கிறதான காலம் சமீபமா இருக்கிறது. எத்தனை பேரு அதை விசுவாசிக்கிறீங்க? நான் விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன், அறுக்கவே இல்லை, நான் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதனுடைய பலனை நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், நீங்க பிரயாசப்பட்டதனுடைய பலனை நீங்க திரும்ப பார்க்கக்கூடிய காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. அந்த வார்த்தை பூமி தன் பலனை தரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதுனால, அதுக்கு முன்னாடி ஏன் பூமி தன்னுடைய பலனை தரவில்லை என்று ஒரு கேள்வி நமக்கு வருமானால் அதுக்கு ஒரு பதில் இருக்குது. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போவீர்களானால் 17-18வது வசனத்துல இந்த பூமி ஏன் தன் பலனை தரவில்லை என்றால், கவனிங்க, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமினுடைய மீறுதலினாலே, நல்லா கவனிக்கணும், நம்ம நிறைய நேரத்துல நிறைய பிரயாசப்படுறோம், நிறைய உடைக்கிறோம், ஆனா அதுக்கான பலன் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க யாராவது கேட்டீங்கன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பூமி பலன் தராமல் போனதற்கான காரணம் வேதம் சொல்லுகிறது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே நீ புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். கவனிங்க, இங்க பூமியே சபிக்கப்பட்டு போயிற்று, பூமியின் மேல் சாபம் வந்துடுச்சு. அதனால மனுஷன் எவ்வளவு வியர்வை சிந்தினாலும் எவ்வளவு உழைச்சாலும் அதனுடைய பலனை பூமி தர மாட்டேங்குது. அடுத்த வசனம் பாருங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நீ விதைக்கிறதுக்கேற்ற பலன் அது கொடுக்காது, மாறாக அது வேற ஒன்றை முளைப்பிக்கும். முள்ளையும் குறுக்கையும் அது முளைப்பிக்கும். நீ விதைச்சதற்கேற்ற பலனை நீ பார்க்க முடியாது. கவனிங்க, ஏன் உழைச்சதுக்கேற்ற பலன் வரல, ஏன் வியர்வைக்கேற்ற பலன் வரலன்னா, எங்கேயோ சாபம் இருந்தா இந்த உழைப்புக்கேற்ற பலன் வராது என்று வேதம் சொல்லுகிறது. இதே காரியத்தை உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலேயும் ஆண்டவர் மோசேயின் மூலமா நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஏன்னா நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றார். எந்த பூமி உனக்கு வெண்கலமா இருக்கும், வானம் உனக்கு பூமி இரும்பா இருக்கும், வானம் வெண்கலமா இருக்கும்ன்றார். ஏன்னா அது பலன் தராதுன்னு சொல்றாரு. ஏன்னா கவனிங்க, ஒரு மனுஷன் சாபத்தின் கீழ் வாழும் பொழுது இவைகள் பலன் தராது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இன்றைக்கு அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன் ஐயா அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே இந்த சாபம் முறியும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனிதனுடைய சாபத்திற்கு நீங்களாகும் வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இந்த பூமியில கவனிங்க, மனுஷனா பிறந்த எல்லாரும் இப்படிப்பட்ட சாபத்துக்கு கீழே இருக்கிறார்கள். என்றைக்கு அவர்கள் சிலுவை அண்டை வருகிறார்களோ, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்படுகிறார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை விசுவாசித்து அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்பொழுது மாத்திரமே இந்த சிலுவையினால் சாபத்திற்கு நீங்களாகும் வழி உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தயவு செய்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நல்லா கவனிங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாகி. சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாகி, கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சாபமாகி என்னை அவர் ஆசீர்வதிக்கும்படி அவர் சாபமானார், நான் ஆசீர்வாதம் ஆனேன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே யாரெல்லாம் கவனிங்க, இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்காம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் யாராவது இருப்பீர்களானால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும் நான் இன்னைக்கே எடுத்துறேன். இல்ல 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 இல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்குது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல மனம் திரும்பணும்,
பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, மனம் திரும்பணும், நீங்க ரட்சிக்கப்படணும், உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிச்சார் என்கிறதான ஒரு நிச்சயம் உண்டாகணும். நீங்கள் கிறிஸ்துவுக்காய் வாழக்கூடிய ஒரு தீர்மானம் உங்களுடைய உள்ளத்துல உருவாகணும். நீங்கள் கிறிஸ்துவனுடைய சீஷனாய் மாறணும். பிறகு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்ப கவனிங்க, தேவனுடைய இந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கக்கூடியதா இருக்கிறது. சில நேரங்கள்ல ஏன் சில கிறிஸ்தவங்க வாழ்க்கையிலயும் சாபம் இருக்குதுன்னா, அவங்க கவனிங்க, இன்னும் கிறிஸ்தவர்கள் என்பது அவங்க வாழ்க்கையில பேர்ல மாத்திரம் தான் இருக்குது. பேர்ல நம்ம எல்லாம் கிறிஸ்டியன், நமக்கு பேரு ஜான், பீட்டர், ஜோசப், அல்போன்ஸ், அப்புறம் என்னென்ன வச்சுக்கலாம், என்னென்ன இருக்கோ வச்சுக்கலாம், யாக்கோபு, அவ்வளவு பேரும் வச்சுக்கிட்டு, ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னா கிறிஸ்து இருக்க மாட்டார். பெயர்ல தான் கிறிஸ்து இருப்பாரு, வாழ்க்கையில கிறிஸ்து இருக்க மாட்டாரு. என் இருதயத்துல இன்னும் பூர்ண ரட்சிப்பு உண்டாயிருக்காது. கவனிங்க, ஆகவே இந்த பூர்ண ரட்சிப்பு இல்லாத பெயரளவுல கிறிஸ்தவர்களா இருந்து பண்டிகைக்காக மட்டும் சர்ச்சுக்கு போய் தேவனை என் வாழ்க்கையில வைத்தில்லாத யாருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட சாபங்கள் வேலை செய்யும். நான் சொல்றேன், இந்த சாபத்திற்கு நீங்களாக்குற வழியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். இந்த புதிய வருஷத்துல நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சாபம் இல்லாத உன்னுடைய எல்லா உழைப்பிற்கான பலனையும் கர்த்தர் உனக்கு திரும்பி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நான் சொல்றேன், கர்த்தர் உன் சாபத்தை எல்லாம் நீக்கி இருக்கிறாரு. நீ இது நாள் வரையில பட்ட பிரயாசத்திற்கான பலனை கர்த்தர் திரும்ப தரத்தான் போறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நல்லா கவனிங்க, நம்முடைய உழைப்ப சில நேரங்கள்ல சத்துரு எங்கேயாவது அப்படி களவாடி வச்சிருப்பான். நீங்க எகிப்துல பாத்தீங்கன்னா, எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அடிமையா இருந்தாங்கன்னு பாக்குறோம். அவங்க உழைப்பெல்லாம் சுரண்டப்பட்டது. அவங்க உழைப்பெல்லாம் இந்த பார்வோனுடைய ஜனங்களை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா 400 வருஷத்தினுடைய முடிவுல கர்த்தர் இந்த ஜனங்களை மீட்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் கர்த்தர் இவங்க கையில வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த 400 வருஷம் உழைப்ப கர்த்தர் திரும்ப தந்துட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் சொல்றேன், உன்னுடைய பலனை கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன் வியர்வை வீணாகாது. சொல்லுங்க, உன் வியர்வை வீணாகாது. ஆமென். உன் உழைப்பு வீணாகாது, உன் பிரயாசம் வீணாகாது, உன் கண்ணீர் வீணாகாது. உன் உழைப்ப கர்த்தர் அந்நியர்கள் கரத்துல கொடுக்க மாட்டாரு. பூமி தன்னுடைய பலனை தரும். ஆமென். இரண்டாவது, நீங்கள் திருப்தியாயிருப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, திருப்தியாயிருப்பீர்கள். இந்த திருப்தியா இருப்பீர்கள்ன்றத கொஞ்சம் சரியா சொல்லிடணும். ஏன்னா சில ஆட்களுக்கு எதுலையுமே திருப்தி வராது. அது ஒரு தனி ரகம். அந்த மாதிரி ரகத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? சில குழந்தைங்க பாருங்க, நீங்க சில குழந்தையில இருக்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில குழந்தைங்களுக்கு பாருங்களேன், என்ன கொடுத்தாலும் அழுவோம். நம்ம பொம்மை வேணுமா, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, போன் வேணுமா. இது குழந்தையா இருக்கும் போது பரவாயில்லைங்க. குழந்தையா இருக்கும் சரி, அது குழந்தை தானேன்னு பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சில பிள்ளைகளை நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பிள்ளைகளை எதை கொடுத்தாலும் அது சிரிக்காது, எதை கொடுத்தாலும் அது முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியாது. எப்பயும் எழுதுகிட்டே இருக்கான். அது வளர்ந்த ஆட்கள் பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள் வளர்ந்துட்டாங்கன்னா, வளர்ந்த பிறகு இது அழலாம் மாட்டாங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பயும் இந்த வியாகுல மாதா பார்த்துருக்கீங்களா நீங்க? அவங்க எப்பவும் அவனுக்கு பாடுதான், வியாகுல வேளம் தான் அவனுக்கு. ஒரே இருக்கிறார் தள்ளாடித்து, முகத்துல ஒரு நாளும் சந்தோஷமா அவன் சிரிச்சு நிம்மதியா மகிழ்ச்சி. அவனும் சிரிக்க மாட்டான். யாரும் அவனுக்கு சிரிச்சுட்டாலும், யாராவது அப்படி சிரிச்சுட்டா என்ன அங்க சிரிப்பு, அப்படி அவனுக்கு சிரிச்சாலே பிடிக்காது. அவன் அப்படியே தான் கடுன்னு இருப்பான். எரிச்சலாவே இருக்கணும் அவனுக்கு. யாரும் சிரிச்சிடக்கூடாது அவனுக்கு. அவன் முன்னாடி யாராவது சிரிச்சு பலப்பா, இப்ப நீங்களாம் அவன் முன்னாடி அந்த மாதிரி ஆளுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா, என்ன பெருசா கட்டிக்கிட்டு வந்துட்ட நீ, நாங்க கட்டாதா, நாங்க கட்டினா எங்க கால் தூசுக்கு வருவீங்களா நீங்களாம் அப்படின்னு நானா போட்டிருக்கிற ட்ரெஸ் பிடிக்கலன்னு அர்த்தம். அவன் அப்படி வயிறு எறிவான். எது பண்ணாலும் அவனுக்கு பிடிக்காது. எல்லாம் அவனுக்கு எரிச்சலா இருக்கும். எல்லாமே அவனுக்கு திருப்தியா இருக்காது. அவன் எதுலயும் சந்தோஷமாக மாட்டான். ரொம்ப சுகமா தான் இருப்பான். அவனுக்கு பாருங்க, அவனுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா திருப்தியாக மாட்டான், நல்ல உடை உடுத்தினா திருப்தியாக மாட்டான், நல்ல வீடு இருந்தா திருப்தியாக மாட்டான், இப்ப நல்ல வருமானம் வந்தா திருப்தியாக மாட்டான், நல்ல உறவுகள் இருக்கான் அவன்கிட்ட திருப்தியாக மாட்டான், எதுலயும் திருப்தியாக மாட்டான். அவன் வாழ்க்கையெல்லாம் அப்படியே தான் இருக்கான்.
அதனால இங்க நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்கள் திருப்தி ஆவீர்கள்ன்ற அந்த வார்த்தை சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இந்த திருப்தியை கர்த்தரே நமக்கு தர்றாருங்க. இந்த திருப்தியை யார் தர்றது? கர்த்தர் தர்றாரு. ஒருத்தருடைய உள்ளத்துல மன ரம்யத்தை, மன திருப்திய கர்த்தரே உண்டாக்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் இருதயம் திருப்தியா இருக்கும். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி, நான் உங்களிடத்திலிருந்து வர பெற்றுக்கொண்டேன். நான் என்ன ஆயிட்டேன்? இப்ப திருப்தியா இருக்கிறேன். நான் என்ன, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க இந்த தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த திருப்தி தேவனால் அவர்களுக்கு உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு திருப்தியை தருவார்னு நான் நம்புறேன். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் திருப்தியான ஒரு மனசை கர்த்தர் தரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொழுமையான பதார்த்தத்தை உண்டது போல உங்களுடைய ஆத்மா திருப்தியா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை, ஒரு மன நிறைவை, மன நிறைந்த ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு தருவாராக. இந்த திருப்தி அடைவீர்கள்னா என்ன? அது இன்னும் கூட கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். சில ஆட்கள் பாத்தீங்கன்னா, இந்த வர வருமானம் கொஞ்சம், அதுல சில ஆட்கள் இப்படி சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? இருக்கிறது கொஞ்சம் தான், வர்றது ஒரு 20,000 ரூபாய் தான் வருது, அதுல நான் என்ன பண்றது? திருப்தி ஆயிடணும், ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது இல்ல, அதை நான் சொல்லல. நல்லா கவனிங்க. இப்ப நம்ம அங்க போயிடுவோம், உடனே போதும் என்கிற மனதுக்கு போயிடுவோம். இல்ல இல்ல, அந்த திருப்தி இல்ல. நீ இத கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிச்சு, நீங்க இதுல திருப்தியா சாப்பிட்டு இதுல மிச்சம் எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாரு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அந்த திருப்தியை நமக்கு இது பாருங்க, இது என்ன சொல்றது, இடுபடியா இருக்குதுல்ல, வச்சுக்கோ, தொட்டுக்கோ, எடுத்துக்கோ, பறிச்சுக்கோன்னு பத்தும் படாதம மீதி கடைசி 5 நாளுக்கு எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம சமாளிச்சுக்கிட்டு அப்படி அங்க வாங்கலாமா, இங்க கிடைச்சிருமா, அதை தூக்கி இதுல போடலாமான்னு இல்லாம ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய இருதயத்தை திருப்தியாக்குறது மாத்திரமல்ல, உங்களுடைய பொருளாதாரத்துல கர்த்தர் உங்களை திருப்தியாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய பொருளாதாரத்துல நீங்கள் திருப்தி ஆவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. உங்க பொருளாதாரத்துல நீங்க திருப்தி ஆவீங்க. நம்புறீங்களா அதை? நீங்க திருப்தியா இருப்பீங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை திருப்தி ஆக்குவார்னு சொல்றேன். பிரைஸ் காட். ஆமென், அல்லேலூயா. ரெண்டு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். ஒன்னு கவனிங்க, இந்த ஆண்டவர் எப்படி திருப்தி ஆக்குவார்னா, இங்க ஒரு கேள்வி வருது அவங்களுக்கு. என்ன கேள்வின்னா, அடுத்து 20வது வசனம் வாசிங்க. நீங்க 19 வாசிங்க, 20 வாசிங்க, அப்பதான் அந்த கேள்விக்கு பதில் தெரியும். படிங்க. 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே. நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இந்த கேள்வி இது ஒரு யூனிவர்சல் கேள்வி போல இருக்குது. என்ன கேள்வி? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? பூவாக்கு என்ன பண்ணுவ? இல்ல, ஆமாவா இல்லையா? யூனிவர்சல் கேள்வி போல இருக்குது. பைபிள்லயே இருக்குது பாருங்களேன். நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னயா வழி? அதான் கேள்வியே. அதான் கேட்கிறானுங்க அவனும் கூட. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, விதைக்காத, அறுக்காத. விதைக்கவும் விதைக்காத, அறுக்கவும் அறுக்காத, விளைஞ்சதையும் சேர்க்காதன்றாரு. அப்ப உன் கேள்வி வருது, எப்படி சாப்பிடுறது? இதான் கேள்வியே. ஏன்னா 7வது வருஷத்துல விதைக்க கூடாது சொல்லிட்டாரு. சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க விதைக்கல, எப்படி சாப்பிடுவோம்? அவர் சொல்றாரு, நான் தேவன் தானே, என் வார்த்தையை நீ ஹானர் பண்ணி பாரு. அவர் சொல்றாரு 6ஆம் வருஷத்துல, அவர் சொல்றாரு 6ஆம் வருஷத்துல உங்களுக்கு 3 வருஷத்தினுடைய பலனை நான் தருவேன். நீங்க 8ஆம் வருஷம் சாப்பிட்டு 8ஆம் வருஷம் விதைச்சு 9ஆம் வருஷம் விளைஞ்சு வர வரைக்கும், கவனிங்க, நீங்க 9ஆம் வருஷத்தினுடைய விளைச்சலை சாப்பிடுற வரைக்கும் இந்த 6வது வருஷத்தினுடைய விளைச்சல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சில நேரங்கள்ல நல்லா கவனிங்க, நான் விதைச்சாத்தான் அறுக்கணும்ன்றது இல்ல, கவனிக்கணும், நான் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாலே அறுப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவர் பேச்சை கேட்டாலே அறுப்பேன். நான் நினைக்கிறோம்ல, நான் உழைச்சாத்தான் சாப்பிடுவேன்னு, அவர் சொல்றாரு நீ உழைக்காம கூட சாப்பிடுவேன்றாரு. இது புரிஞ்சிக்க முடியாது, அறிவு கெட்டாது இது.
நம்ம ரொம்ப அறிவாளிகளா இருக்கிறதுனால தான் அது புரியறது இல்ல. வாழ்க்கைய ஆண்டவரோட அனுபவமாக்கிக்கங்க, அதை அனுபவிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ரொம்ப அறிவாளித்தனமா யோசிச்சா ஆண்டோட நன்மைகள் ஒன்னையும் பார்க்க முடியாது. அவர் சொல்றார், நாங்க நைட் எல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல. அவர் சொல்றார், கொஞ்சம் தள்ளிட்டு போ, ஆழத்துல போடு, நான் இருக்கேன் கூட அப்படின்றார். ஆழத்துல போட்டா நைட் எல்லாம் கிடைக்காத மீன் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. நைட்டு ஃபுல்லா கிடைக்காதது ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே ஒரு போட்டுல 2 போட்டு நிரம்புற அளவுக்கு கிடைக்குது. ஏன்னா வார்த்தை அவ்வளவு வல்லமையுடையது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன் வாழ்க்கையை திருப்தியாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கவனிங்க, நீங்க விதைக்காத காலத்திலும் நீங்கள் அறுவடை செய்யாத காலத்திலும் உங்களுடைய ஆத்மா திருப்தியாக புசிக்கத்தக்கதாக தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அதை இன்னொரு வார்த்தையில சொல்லுவோம்னா, உலகத்துல மற்ற எங்கேயும் பஞ்சம் இருக்கும் பொழுது, தயவு செய்து வாசிங்க சங்கீதம் 37:19 ஏசாயா 58:11 2 வசனங்களை வேகமா வாசிக்கலாம். சங்கீதம் 37:19 அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். நல்லா சொல்லுங்க, பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். சொல்லுங்க, பஞ்ச காலத்திலே. நல்லா கவனிங்க, பஞ்ச காலத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்லுது. பஞ்ச காலத்துல ஏதோ கொஞ்சம் எல்லாருக்கும் பஞ்ச காலம், யாருக்குமே சாப்பாடு இல்ல. இவனுங்களுக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு? பஞ்ச காலத்துல ஆளுக்கு இது பாருப்பா, வெளியில எல்லாம் ரொம்ப கஷ்டம், ஆளுக்கு என்ன பண்ணு, கால் ரொட்டி சாப்பிடுன்னு சொன்னாரா? கிடையாது. பஞ்ச காலத்துல கர்த்தர்களை திருப்தி ஆக்கினார். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, என்ன? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எப்பா நல்லா கவனி, மகா வறட்சியான காலத்திலே, வறட்சியான காலத்துல உலகத்துல எவனுக்கும் மழை இல்ல, எவனுக்கும் பஞ்சம், எவனுடைய கல்லப்பட்டிலையும் காசு இல்லாத காலத்துல கர்த்தர் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, அல்லேலூயா, கர்த்தர் இதை செய்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் எலியாவோட வாழ்க்கையில செஞ்சாரு. ஆமாவா இல்லையா? இஸ்ரவேல் தேசம் எங்கோ 3 வருஷம் ஓயாத பஞ்சம் இருந்த நாட்கள்ல கர்த்தர் 7 சாரிபாத் விதவனோட வீட்டுல கொண்டு போய் இந்த எலியாவை கொண்டு அவளை கொண்டு எலியாவையும் கர்த்தர் திருப்தியாக்கினார். ஆமென். ஆமாவா இல்லையா? உலகமெங்கிலும் பெரிய பஞ்சம் உண்டான நாட்கள்ல யோசேப்பினுடைய சகோதரர்கள் அல்லது யாக்கோபினுடைய குடும்பத்தார கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்து தேசத்தினுடைய கொழுமைய, எகிப்து தேசத்தினுடைய நன்மைய இந்த யாக்கோபின் குடும்பம் மாத்திரம் கோசேன் நாட்டுல உட்கார்ந்து கொழுமைய புசிக்கிறதுக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணார். உலகமெல்லாம் பஞ்சம், யாக்கோபின் குடும்பம் கொழுமைய சாப்பிடுது. காரணம், கர்த்தருடைய வாக்கு தத்தம் அவனை திருப்தியாக்குவேன்னு அவன் மேல இருந்தது. ஆமென். நான் சொல்றேன், மகா வறட்சியான காலத்துல, பஞ்ச காலத்துல திருப்தியாக்குகிற கர்த்தர். நான் சொல்றேன், உலகத்துல சில நேரங்கள்ல சில, இப்ப உங்களுக்கெல்லாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பாருங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பணம் நிறைய வச்சிருக்கிறவங்கலாம், இந்த ஷேர் மார்க்கெட்லாம் முதலீடு பண்றவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்தீங்கன்னா பாவம், என்னன்னா ஏறுதா இறங்குதா, முள்ளு இப்படி சாயுதா அப்படி சாயுதா, என்ன நடந்தாலும் சரி அது உடனே தேசத்தினுடைய பொருளாதாரத்தை அங்கங்க என்ன பண்ணும், பாதிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அது விலை ஏறும், இந்த பங்கு விலை குறையும். அது ஒரே எதுலையாவது பணத்தை போட்டானா அவனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். உலகத்துல பாருங்க, சில நேரங்கள்ல இப்ப சில ஆட்கள் சொல்றாங்க, இப்ப பண மதிப்பு ரொம்ப விழுந்துகிட்டே வருது, இன்னும் அடுத்த வருஷங்கள்ல இன்னும் பெருசா விழும் அப்படின்றாங்க. ஏன்னா பாருங்க, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அமெரிக்கா தேசத்தினுடைய சில நடவடிக்கைகள், அப்புறம் அங்க நடக்கிற இஸ்ரேல் யுத்தங்கள், ரஷ்யா யுத்தங்கள், இங்க நடக்கிற உடன்படிக்கைகள், இதெல்லாம் வச்சு அவன் யோசிக்கிறான், பொருளாதாரம்லாம் கொஞ்சம் அப்படியே விழுந்துருங்க, ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் அப்படி இறங்கும், அடுத்த 3 வருஷம் அப்படி போவோம், இதெல்லாம் போட்டிருக்கான். அப்படியே ஒரே நம்மளாம் அப்படி பயப்படுறான், என்ன ஆகுமோன்னு. நான் சொல்றேன், நீ போட்டவனுக்கே சொல்றேன், யாராவது போட்டிருந்தேன்னா நீ பயப்படாத, நீ பஞ்ச காலத்துல திருப்தி ஆக்கிற கர்த்தர் இருக்கார் உனக்கு. அல்லேலூயா. எது விழுந்தாலும் நீ விழ மாட்டேயா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, நீங்க போடாதவனை பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கு அதை பத்தி தேவையே இல்லையே. கரடி வந்தான்னா காலை வந்தான்னா, கரடி வந்தான்னா காலை வந்தான்னா, கர்த்தரும் கூட இருக்கிறாரு.
ஆமென், அல்லேலூயா. எல்லா காலத்திலும் உன்னை திருப்தியாக்குகிற தேவன். கடைசியா அந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசி வார்த்தை, நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லும் போதே நல்லா இருக்குது. சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. அந்த சுகமானா நீங்க எந்த விதமான யாரும் எந்த தீங்கும் உங்களை அணுகாம நீங்க அப்படி ரொம்ப சேஃபா, பத்திரமா, பாதுகாப்பா, ஆரோக்கியமா, எல்லா நலபுலன்களோட நீங்க சுகமா குடியிருக்க கர்த்தர் பண்ணுவார். நீங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்களேன், சில நேரங்கள்ல நம்ம ஊர்ல சில ஆட்களுக்கு என்ன எண்ணம்னா, இந்த நாட்டில் போய் யாராவது சுகமா இருக்க முடியுமா? இதெல்லாம் நாடாயா? இதெல்லாம் எங்க போயிடணும்? எங்க போனாதான் சுகமா இருக்க முடியும்? வெளிநாட்டுக்கு போனாதான் சுகமா இருக்க முடியும். இங்க இருந்து ஜப்பான் போயிடணும், கனடா போயிடணும், யூகே போயிடணும், யூஎஸ் போயிடணும். அங்க போனாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்மளால நினைக்கிறான். நம்மளோட நினைப்பெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஏன்னா இந்தியா இஸ் வெஸ்ட் கண்ட்ரி இல்லை, அதனால நாம் எங்க இருக்க முடியாதுன்னு நம்மளால நினைக்கிறான். சார், நான் சொல்றேன், நீ இதை விட இன்னும் மோசமான தேசத்துல நீ இருந்தாலும் சரி, ஒருவேளை இதை விட மோசமான தேசத்துல இருந்தாலும் அந்த தேசத்துல உன்னை சுகமா குடியிருக்க பண்ற கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்குது. அவருடைய சட்டை நிழல்ல நீ வாழ்ற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய நிழல்ல வாழ்ற எந்த தேசத்துல இருந்தாலும் உன் கொம்ப உயர்த்துறவர் கர்த்தர், உன் தலையை உயர்த்துறவர் கர்த்தர், உனக்கு அடைக்கலமா இருக்கிறவர் கர்த்தர். ஆமென். கர்த்தர் உன்னை சுகமா குடியிருக்க பண்ணுவார். கவனிங்க, நீ பஞ்சம் பிழைக்க போன தேசத்திலே உன்னை சுகமா இருக்க பண்றவர் கர்த்தர். அல்லேலூயா. நீங்க தானியேல் புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சீங்களா? அந்த வசனத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிச்சிருங்க. அந்த தேசத்துக்கு விலங்கிடப்பட்டு அடிமையா இழுத்து கொண்டு போகப்பட்டவன கர்த்தர் அந்த தேசத்தினுடைய, கவனிங்க, 127 நாடுகளுக்கு அதிபதிகள் இருக்கிறாங்க. 127 நாடுகளுக்கு அதிபதிகள். அந்த 127 அதிபதிகளையும் விசாரிக்கிறதுக்கு 3 பிரதானிகள் இருக்கிறாங்க. அந்த 3 பிரதானிகள்ல மேலான ஒருத்தனா கர்த்தர் அடிமையா விலங்கிடப்பட்டு கூட்டு போனவன மாத்த முடியும்னா, இதை விட சுகமான வாழ்க்கை எங்கேயாவது இருக்கா? இதை விட சுகமான வாழ்க்கை எங்கேயாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. கீழே தள்ளினவன, இதுக்கப்புறம் வாழ முடியுமான்னு நினைச்சவன, வாழ்க்கை இருக்கான்னு யோசிச்சவன தூக்கி எடுத்து தேசத்துக்கு அதிபதியா அநேகரை போஷிக்க கூடியவன கர்த்தர் மாத்துறாருன்னா, இதுக்கு இந்த மாதிரி சுக வாழ்வு எங்கேயாவது கிடைக்குமா? சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உன்னை சுகமா குடியிருக்க பண்ணுவார். அதுல ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த சுகமா நம்மள குடியிருக்க முடியாதபடி சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்னொன்னா கிளம்பிக்கிட்டே இருக்குது இல்ல, அதுக்கு ஒரு வசனம் மட்டும் வாசிச்சிருங்களேன். எசேக்கியேல் 34:28 வேகமா. இனி அவர்கள் புற ஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. பாருங்க, அந்த ஒரு வார்த்தை இருக்குது, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். சொல்லுங்க, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். அப்படின்னா உன்னை சும்மா நையின்னு டார்ச்சர் பண்ற ஆட்களை உன்கிட்ட இருந்து விலக்கி, அல்லேலூயா, கவனிங்க, நமக்கு ரொம்ப அப்படியே பிக்கலா புடுங்கலா போட்டு நம்மளை நசுக்கிற, நம்ம நிம்மதியெல்லாம் கெடுக்கிற ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, சுகமா வாழ விடாம நம்மளை தத்தளிக்க பண்ற விஷயம் இருக்குல்ல, அந்த தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் என்னை சுகமாய் கர்த்தர் குடியிருக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், கவனிங்க, இந்த சங்கீதக்காரன் சொல்றான், அவனுடைய அனுபவத்தை எழுதுறான் சங்கீதம் 4ல், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிறேன். என்ன நான் சுகமா வாழலன்னா அது உங்களால தான் முடியும் ஆண்டவரேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, நான் சொல்லுவேன், இங்க பாருங்க, ரூத்தோட மாமியார் சொல்லுது, மகளே உன் சுக வாழ்வை நான் தேடாது இருப்பேன். மாமியாருக்கு மருமகளுக்கு ஒரு சுக வாழ்வு தேடணும்னு என்ன இருக்குது? ஒரு பாஸ்டர் யோவான் எழுதுறாரு, யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறான் ஒரு பிள்ளைங்க சுகமா வாழணும்னு. நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனை விட ஒரு மாமியாரை விட கர்த்தர் ரொம்ப நல்லவர்ன்றேன். அவர் உன் சுக வாழ்வை விரும்புகிறார். ஆமென். அவர் உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, பூமி தன் பலனை தரும், நான் திருப்தியாய் இருப்பேன், நான் சுகமாய் குடியிருப்பேன்.